இப்போ உலகத்தில் அல்லாஹ் நபிமார்களுக்கும் நபிவான உம்மத்துகளுக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு வேலை என்னங்க? நல்லது ஏறி செய்யத்தை தடுப்பது. அது கூட பார்க்குறோம். ஒருத்தர் வியாபாரம் செய்கிறாங்க. ஆர்மி பாபா ரஹ்மத்துல்லாஹி அவங்க உட்காந்துருந்தாங்க கிழக்கு பள்ளியில். அப்போ ஒருத்தர் கேட்குறாரு, பாவா நான் கடையை ஒரு பெருசாக ஆக்கணும். கடை சின்ன லெவலில் இருக்குது, வியாபாரம் ஆகுது, ஆனால் கொஞ்சம் பெருசாகணும். ஆனால் பணம் கையில் இல்லை. கொஞ்சம் பணம் கடனுக்கு வாங்கி போட்டு அந்த கடையை பெருசாக்கி வியாபாரம் செஞ்சோம்னா கொஞ்சம் நல்ல வியாபாரம் ஆகும். அதனால் நான் செய்யட்டுமான்னு கேட்டேன். பாபா சொன்னாங்க, தயவு செய்து அந்த வேலைக்கு போயிடலாம். இந்த இருக்கக்கூடிய வியாபாரத்திலிருந்து அல்லாஹ் பரக்கத்தை கொடுத்தால், இந்த வியாபாரத்திலிருந்து பணத்தை கிடைத்தால் பெரிய கடையாக ஆனால் கடை வாங்கி நீ பெரிய கடையை வைக்கிறது தேவையில்லை. அது கஷ்டமாக போயிடும். இந்த கடன் உன்னால் கட்ட முடியாமல் போயிடும். அதனால் இதையே வச்சுக்கிட்டேன். இந்த காலத்தில் கடைங்கிறது யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. ஒரு 10,000 ரூபாய் யார்கிட்ட கடை வாங்கிருக்கான். இண்டஸ்ட்ரி வைக்கிறாங்க. எவ்வளோ கொடுக்குறீங்க அப்படின்னா புதிய ட்ரெண்டு ஓடுது. எப்படிதுங்களா? 10,000 நான் உனக்கு கொடுக்குறேன், அது 2 லட்சம் தர்றேன். மாதத்துக்கு நீ எவ்வளோ தர்ற? மாதத்துக்கு நீ எவ்வளோ தர்ற? ஒரு மாதத்துக்கு ஒரு 3000 ரூபா தர்றியா? நான் 2 லட்சம் தர்றேன். ஏன் அந்த 3000 ரூபா வட்டி தர்றேன்? இல்லைன்னா அது லாப காசு. எப்படிங்க? லாப காசு ஆகும். நம்மளா எவ்வளோ எப்படியும் மாற்றி கீழாக தந்திரம் செய்யலாம். அல்லாஹ் நம்மை விட தந்திரக்காரன். மக்கரும் மக்கரம் தான் வல்லாஹு கைருள் மாக்கிரீன். அல்லாஹ் மிக மிக தந்திரக்காரன். அதை விட உன்னை விட அல்லாஹ் தந்திரக்காரன் தான் சொல்கிறோம். அதனால் உலகத்தில் மட்டும் நம்ம யாரையும் ஏமாற்ற முடியாது. அல்லாஹ் பார்த்து கொண்டே இருக்கின்றான். அல்லாஹ் பார்த்து கொண்டே இருக்கின்றான். வாங்கின கடனை நாம் நிறைவேற்றணும். ஒருத்தருக்கு செய்ய வேண்டிய ஹக்கை நாம் நிறைவேற்றணும். மனைவிக்கு உண்டான ஹக்கு, பிள்ளைக்கு உண்டான ஹக்கு எல்லாம் இருக்குது. அதை நம்ம செய்யணும். செய்யாட்டி உலகத்தில் நாம் எப்படி வேண்டாலும் வாழ்ந்துடலாம். நாளைக்கு அல்லாட்ட போய் பாட்டி அல்லாட்ட ஒரு நரி என்ன செஞ்சு, நரி தந்திரமானதுங்க. நரிட்ட தந்திரம் நிறைய இருக்கு. இப்ப இந்த நரிக்கு கடுமையான பசி. இப்ப இந்த பசியை தீர்க்கணும் நரிக்கு. இப்ப போகக்கூடிய காடு இருக்குது, அது திராட்சை காடு. இடையில பெரிய ஆறு, பெரிய ஆறு. அந்த ஆறு கடந்துதான் போகணும். நரினால முடியுமா? தண்ணி அடிச்சு போயிடும். அதனால என்ன செஞ்சு, ஒரு யானைகிட்ட போய் சொல்லிச்சு, நண்பா உனக்கு ஒரு கரும்பு காட்டை பார்த்து வச்சிருக்கிறேன். கரும்பு காட்டு பார்த்து வச்சிருக்கிறேன். அந்த காட்டுக்கு போனால் நீ நல்ல வேட்டையாடும். அதனால நாம் போகலாமா அப்படின்னு கேட்டுச்சு. அப்படியா? நீ சொல்றது உண்மைதானே? உண்மைதான். ஆனால் இடையில ஒரு பெரிய ஆறு இருக்குது. அந்த ஆறை கடக்கணும். நீயா இருந்தால் பெரிய உருவம். அந்த ஆற்றை நான் நடந்து வந்துடுவேன், என்னால் முடியாது. சரி உடனே கூப்பிட்டு போறேன்ட்டு யானை தன்னுடைய மேலே நிறைய உட்கார வச்சு ஆற்றுக்குள்ள இறங்கி அந்த கரையை கடந்துட்டாங்க. கடந்து போனால் அது பெரிய ஒரு கருப்பு போட்டு இருந்துச்சு. சொல்லிச்சு, இதான் நண்பா உனக்கு நான் காமின்னு சொன்னது, நீ போய் எவ்வளோ வேணும் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு திராட்சை தோட்டம் இருந்துச்சு. அந்த திராட்சை தோட்டத்தில் போய் நரி பூந்து விளையாட ஆரம்பிச்சு. நரி சின்ன உருவம் தானே, கொஞ்சம் சாப்பிட்டா போதும், கொஞ்சம் சாப்பிட்டா போதும், வயிறு வந்துடும். யானை அப்படி இல்லை, பெரிய உருவம். அது கொஞ்சம் அதிகமாக சாப்பிடணும், அதிக நேரம் எடுக்கும். நரி சாப்பிட்டு வந்துருச்சு. யானை காவாசி கூட சாப்பிடல, போலாமான்னு எடுத்து யானைகிட்ட, அட இப்போ தமிழ் இறக்கி விட்டேனே, இங்கே காமிச்சு காட்ட காவாசி தான் சாப்பிட்டுருக்கிறேன், இது கொஞ்சம் பொறுமையாக இருக்கு,
நான் ஃபுல்லாக சாப்பிட்டு வரேன். அப்போ நரி சொல்லிச்சு, நான் ஃபுல்லாக சாப்பிட்டேன், ஆனால் இப்போ ஒரு யாப்பு விட்டா தான் எனக்கு செரிமானம் ஆகும். அப்படி யாப்பு விட்டு துவைக்கிறாத, காட்டுக்காரன் இந்த கட்டில் படுத்துருக்கிறான், முடிச்சான்னு அடிச்சு போடுவான். இந்த நரி என்ன செஞ்சு யாப்பு விட்டுச்சு. விட்ட உடனே அவன் எந்திரிச்சிட்டான். பார்த்தா யானை கரும்பு தின்னுட்டு இருக்குதா, வந்து வேகமாக குச்சி கொண்டு வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டான். யானை முடியாது, யானை காட்டு விட்டு வெளியே வந்துருச்சு. அப்போ நரின்னு சொல்லிச்சு, ஏப்பா நீ கூப்பிட்டு வந்த நீ காட்டை காமிச்ச, இப்படியா துரோகம் பண்ணுறது? கால் பாகம் தான் சாப்பிட்டுருக்கிறேன். அட நீ சத்தம் போடாத சொன்ன உனக்கு கேட்குறியா? நீ திட்டு வந்துட்ட வயிறு நிரம்ப. இல்லை நான் அந்த சத்தம் போட்டால் தான் எனக்கு செரிமானம் ஆகும், அதனால தான் சத்தம் போட்டேன். அடி வாங்கினது யாரா? நான் தான் அடி வாங்கினேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு மனசில் வச்சுக்கிச்சு. உன்னை பார்த்துக்கிற வாடா, இப்படி எனக்கு துரோகம் பண்ணிட்டியா அப்படி யானை மனசில் வச்சுக்கிட்டு, சரி உட்கார்ந்து போகலாம் அப்படின்னு சொல்லி மேலே உட்கார வச்சுக்கிட்டு போகுது. எங்கே போகணும்? ஆற்றை கடக்கணும். பாத்துக்குள்ளார இறங்கிடுச்சு. நடு ஆற்று நின்றுட்டு அப்படியே ஆடு யானை. என்ன நண்பா நடு ஆற்றுல ஆடுறைய, எனக்கு பசியுடைய மயக்கம், என்னால் நடக்க முடியல. அந்த இருப்ப கொஞ்சம் போயிரு, அந்த கரையை கடந்துட்ட பிரச்சனை இல்லை. ஏன்னா இல்லை எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது, மயக்கம் வருது, ஒரு முக்குனா தானே அந்த மயக்கம் போகும்போது தெரிஞ்சு முக்கு நிறைய அடிச்சு போயிட்டு. அப்ப ஒரு படைப்புகள் ஒரு படைப்புக்கு, ஏன்னா ஒரு படைப்பை விட ஒரு படைப்பு தந்திரத்துல ரொம்ப வேகமா தான் இருக்கு. ஆனா அல்லாஹ் சொல்றான், உங்களுடைய தந்திரம் சாதாரண தந்திரம் அல்ல, அதை விட தந்திரக்காரன் அல்லாஹ். அல்லாஹ் கையில் மாக்கிறேன். நீ ஒருத்தரை ஏமாத்த நினைக்கிறியா? உன்னை ஏமாத்த எனக்கு தெரியும், உன்னை ஏமாத்த எனக்கு தெரியும் அப்ப சொல்றான். அதனால உலகத்துல மட்டும் எந்த ஒரு அடியானை நாம் அனுபவம் கூட ஏமாற்றி விடக்கூடாது. புரிஞ்சுங்களா? நம்மளால முடிஞ்சா நன்மையான காரியம் செய்யணுமே தவிர, நன்மையான காரியம் செய்ய முடியாட்டினா ஒதுங்கல். நாட்டுக்கு ஒருத்தர் இருக்கிறாரு, செல்வத்தில் நல்ல சிறப்பாக இருக்கிறாரு, இவனால தாங்க முடியல, இல்லை அவர் வளர்ந்துக்கிட்டே போறாரு. ஒன்று நீ துவாச்சி அவருக்காக வேண்டி, நல்ல மனிதனாக இருக்கிறாரு, நல்ல செல்வத்தில் எல்லாம் மரகத்து கொடுத்துருக்கிறான், அவர் நல்ல முறையில் எல்லாத்துக்கும் செய்கிற மாதிரி அந்த பக்குவத்தை கொடு அப்படின்னு சொல்லி நம்ம துவா செய்யணுமே தவிர, அவருக்கு நாம் தொந்தரவு செய்யக்கூடாது. அவரை பற்றி நம்ம வெளியில் தப்பாக பேசி அவருடைய இமேஜை நம்ம வீணாக்கக்கூடாது. அன்னைக்கு எல்லாம் நம்ம சும்மாட மாட்டோம். அதே மாதிரி நம்முடைய குடும்பத்தில் சகோதரர்களாக இருந்தாலும், நம்முடைய சகோதரர்களுக்கு மத்தியில் நாம் எந்த சகோதரர் நமக்கு துரோகம் பண்ணினாலும் நாம் அவங்களுக்கு துரோகம் பண்ணியிருக்கூடாது. நாம் துரோகம் பண்ணியிருக்கூடாது. பெருமான சங்கதாசம் அழகான ஒரு விஷயத்தை சொன்னாங்க, சில் மண் கத்தாக், உன்னை துண்டித்து வாழக்கூடியவர்களுக்கு சேர்ந்து வாழும். உன்னை துண்டித்து வாழக்கூடிய மக்களுக்கு பற்றி நீ சேர்ந்து வாழ. உனக்கு அநியாயம் செய்த மனுஷனுக்கு நீ நன்மை மன்னிச்சு. உனக்கு யாரெல்லாம் அநியாயம் செய்றாங்களோ, நீ அநியாயம் செஞ்சாங்க, நீ மன்னிச்சு. உனக்கு யாரெல்லாம் கெடுதி செய்கிறாங்களோ நீ அவனுக்கு நன்மை செய்ய சொல்லலாம். அப்ப துண்டித்து வாழக்கூடியவன்ட்ட நம்ம சேர்ந்து வாழணும். நமக்கு அநியாயம் செஞ்சவங்களை மன்னிச்சிடணும். நம்ம கெடுதி செய்யக்கூடியவங்களுக்கு நம்ம நன்மை செய்யணும். நம்ம நன்மை தான் செய்யணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை ரொம்ப உன்னதமான வாழ்க்கை, சாதாரணப்பட்ட வாழ்க்கை இல்லை. நபி, அந்த நபி ஒரு ஏழை தான், அனாதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் அவருடைய வாழ்க்கை நேர்மையான வாழ்க்கை, உண்மையான வாழ்க்கையாக இருந்தனால அவங்க நல்லா நபியாக. ஆனால்
நான் பெரிய செல்வந்தன், ஆனால் நபிப்பட்ட கொடுக்குறதால நான் தான் லாயக்கு, எனக்கும் தெரியும். அவரு ஏழையாச்சே, தாய் விட தந்தை விட ஃபக்கீராச்சு, அவருக்கு எப்படி போய் நபிப்பட்ட கொடுக்க முடியும்? சும்மா சொல்றாரு, நான் நபின்னு சும்மா சொல்றாரு அப்படின்னு அபூஜஹல் சொல்றாரு. அவருடைய வார்த்தை கேட்டாங்க, ரசூலுல்லாஹி வார்த்தையை நம்பினாங்க மக்கள். அப்ப ஒருத்தருக்கு என்ன செய்றாங்க, இஸ்லாத்துக்கு வர்றாங்க. இஸ்லாத்துக்கு வர்றாங்க. ஒரு தடவை உமர் ரலியல்லாஹு இஸ்லாத்துக்கு ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடி, உமர் ரலியல்லாஹு இஸ்லாத்துக்கு ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க ஹரமுக்கு போகிறாங்க. ஹரமுக்கு போனால் குர்ஆன் ஓதப்பட்டு கொடுக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி குர்ஆன் ஓதுறாங்க. குர்ஆன் ஓதிட்டு இருக்கும்போது இவர் உமர் ரலியல்லாஹு நினைக்கிறாங்க, அவங்க முஸ்லீம் ஆனவர், இஸ்லாத்துக்கு ரொம்ப விருப்பம் உண்டு, முஸ்லீம்ண்டாவே விருப்பம் உண்டு. குர்ஆன் ஓதுறதை கேட்டுட்டு அப்படியே அந்த குர்ஆன் அவங்களை ஈர்க்க ஆரம்பிச்சிச்சு. அப்படி கொஞ்சம் நேரம் அப்படியே குர்ஆனை கேட்குறாங்க. அவங்க கேட்டு அப்படி அதில் லேச்சுட்டாங்க. அவங்க சொல்கிறாங்க, இந்த குர்ஆன் இப்போ ஓதப்பட்ட இந்த வசனம் இருக்குது, இது ஒரு கௌலு ஷாயிர், யாருடைய வார்த்தை சொன்னா, ஒரு இவங்க இருக்காங்க, என்ன சொல்றது, தன் பக்கம் எடுப்பான் பார்த்தீங்கன்னா சூடிக்காரன், சூனிக்காரனுடைய சொல் அப்படிங்கிறாங்க. சூனிக்காரனுடைய சொல். அடுத்த ஆய்வு வாசிக்கிறாங்க, இது சூனிக்காரனுடைய வார்த்தை அல்ல அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுறாங்க. மறுபடியும் சொல்றாங்க, இது அல்லாஹ்வினால் இறக்கப்பட்ட வசனம், தன்சீலும் மிர் ரப்பில் ஆலமீன், இது ரப்புடைய புறத்திலிருந்து இறக்கப்பட்ட வசனம் அப்படின்னு ரசூலுல்லாஹ் ஓதுன பின்னாடி தான் அவங்களுடைய கொஞ்சம் யோசிக்கிறாங்க, இது சூனிக்காரனுடைய வார்த்தையும் இல்லை, அப்ப இது அல்லாஹ்வுடைய தரப்பிலிருந்து இறக்கப்பட்ட வசனமா அப்படின்னு கொஞ்சம் ஹிதாயத்து கிடைக்கும். அப்பதான் ஆயிரக்கணக்கான மக்கள் நிற்கிறாங்க. அந்த மக்கள்கிட்ட ஒரு சாமிகிட்ட சதி செய்றாங்க, நான் முகமது தலையை வெட்டி கொண்டு வருவேன், முகமது தலையை வெட்ட போறேன், வெட்ட போறேன்னு சொல்லி பெரிய தல்வார் வாளை எடுத்துக்கிட்டு வர்றாங்க. ஆனா அந்த மக்களுக்கெல்லாம் ஒரு உறுதி, உமர் அபூஜஹல் ரெண்டு பேருமே பல ஆயிரக்கணக்கான மக்களை வெட்டி வீழ்த்துருவாங்க, அந்த அளவுக்கு இந்த வலு கண்டிப்பா உமர் செஞ்சிருவாங்க சொல்லி மக்கள் நம்பி நிற்கிறாங்க. நேரம் உமர் ரலியல்லாஹு வர்றாங்க. எதிர்த்து ஒரு சஹாபி வந்தார். கேட்டாரு, உமரே என்ன கோபத்தோட போறீங்க, என்ன காரணம்? இல்லை முகமது தலையை வெட்ட போறேன். முகமது தலையை வெட்ட போறீங்களா? உங்க வீட்டு இஸ்லாம் பூந்துருச்சு, முகமது தலையை வெட்ட போறீங்க? ஏன் வீட்டு இஸ்லாம் பூந்துருச்சா? ஆமா, உங்க மச்சானும் தங்கச்சியும் களிமா சொல்லிட்டாங்க சொல்லி நேரம் தங்கச்சி வீட்டுக்கு போறாரு. முரதி அவங்க போறாங்க. போனா தங்கச்சி மச்சாரும் ஒரு சஹாபிட்ட குர்ஆன் ஓதிட்டாங்க. கதவை தட்டும் பொழுது யாரும் கேட்க முடியாது. ஆனா உமர் இஃப்தஹல்பா, கதவை திறங்க. அப்படி மச்சாரும் ஓடிட்டாரு, சஹாபி ஓடிட்டாங்க. சகோதரி வந்தாங்க, கதவு திறந்தாங்க. என்ன செஞ்சீங்க? இல்லை ஒன்றும் செய்யல. உண்மை சொல்லி என்ன செஞ்சீங்க? இல்லை ஒன்றும் செய்யலையே. சவுக்கு வச்சிருந்தாங்க, சவுக்கு அடிச்சாங்க. ரத்தம் பீறிட்டு ஓடுது. சகோதரியுடைய உடம்பு வந்து ரத்தம் பீறிட்டு ஓடுது. கடைசி ஒரு வார்த்தை சொன்னாங்க சகோதரி, உமர், என்னுடைய உயிரை உடம்பிலிருந்து நீ பிரிச்சிடலாம், உள்ளத்தில் பந்த ஈமானை ஒருபோதும் நான் பிரிக்க முடியாது. ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க. அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்தாங்க. முதல்லையே தஞ்சிலும் பிறப்பில் ஆரம்பிக்கும் அல்லாவுடைய புறத்திலிருந்து வந்த வசனண்டு அப்பயே கொஞ்சம் லேசான முறையில் நம்பிக்கை வந்துருச்சு. அடுத்த கட்டம் இது ஐன குர்ஆன்
குரான் எங்கே கேட்டேன், நீ போய் சுத்தமாயிட்டு வா, குளிச்சுட்டு வா. குளிச்சுட்டு வந்தாங்க பாருங்க, குரான் எடுத்து கொடுத்தாங்க. குரான் எடுத்தாங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஹாமீம். அந்த ஆயத்து வருது, இந்த குரான் யாருக்கும் கஷ்டம் கொடுப்பதற்கு இறக்கப்படவில்லை. இந்த குரான் படிப்பினை பெற்றவர்களுக்கு உபதேசமாகத்தான் இறக்கப்பட்டது. குரான் யாருக்கு கஷ்டம் கொடுப்பதற்கு இறக்கப்படவில்லை. இல்லா ததுக்கிறத யார் அல்லாஹ்வை பயப்படுறாங்களோ அவளுக்கு ததுக்கிறாங்க. இந்த குரான் இறக்கப்பட்டது. சொன்னுடைய வைர முகமது மோசம். அப்பதான் அந்த குரான் கற்றுக் கொடுத்தாங்க. அந்த சஹாபி வந்தார். உடனே அவர் உமர்ந்தால அப்படியே கூப்பிட்டு வராங்க. யார்கிட்ட கூப்பிட்டு வராங்க? ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ் எங்க இருக்கிறாங்க அப்படின்னா, இப்ப நாம ஹஜ் போனோம் தெரியும், சஃபா மர்வா. அந்த மர்வால தான் ஒரு சஹாபியுடைய வீடு இருக்கு. அந்த சஹாபியுடைய வீட்டில் தான் உட்கார்ந்து சில எண்ணப்பட்ட சஹாபாக்களுக்கு இஸ்லாத்தை பத்தி ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்துருக்காங்க. இஸ்லாத்தை விளக்க சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்பதான் உமரில் கூப்பிட்டு வந்தவரைய சஹாபாக்களை யோசிக்கிறாங்க, இந்த உமரை கூப்பிட்டு வராங்க, உமர் கையில வாள் இருக்கு, முஸ்லீம்டா வெட்டிடுவாங்க. உமரவியல் தைரியமானவங்க. ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு வராங்க. சஹாபாக்கள் அவங்க பயந்தாங்க. நேரம் வந்தார். ரசூலுல்லாஹ் பக்கத்தில் உட்கார்ந்தார். அந்த முழங்கால் ஹதீஸில் அந்த முழங்காலோட சேர்த்து உட்கார்ந்தார். இஸ்லாம் உண்மையானு கேட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாம் உண்மைதான், இஸ்லாத்தை பற்றி சொல்லுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாம் பற்றி சொல்கிறாங்க. சொன்ன உடனே எனக்கு தெரியுமா சொல்லிட்டாங்க, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ். கலிமா சொல்லி இஸ்லாத்தை கொடுத்தாங்க. உமரவியல் உடனே கேட்டாங்க, இஸ்லாம் 4 சூத்துக்கு மத்தியில் இல்லை, உலகம் முழுவதும் பரவணும். இந்த சஹாபாக்கள் என்னோட அனுப்பணும். தன்னோட ரசூல் அனுப்பிச்சாங்க. நேரம் போனாங்க. ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள் எதிர்பார்த்துருந்தாங்கல்ல, முகமது தலையை கத்தியில் கொண்டுருவாங்க. அப்பதான் அந்த மக்கள்கிட்ட சொன்னாங்க, இனிமேல் உமர் உங்களுடைய உமர் அல்ல, முகமதுடைய உமர். யார் இஸ்லாத்தை எதிர்க்கின்றீர்களோ, இஸ்லாத்தை வெறுக்கின்றீர்களோ, நீங்கள் அநாதிகளாக விதைகளாக பெண்கள்லாம் கர்ச்சித்தாங்க. எல்லா மக்களும் ஓடிட்டாங்க. எல்லா மக்களும் ஓடிட்டாங்க. அதுக்கு பின்னாடி உமரவியல் தான் வீதியில வந்தா ஒரு காஃபி நிற்க மாட்டாங்க. யாரும் உமரவியல் தான் பயப்பட மாட்டாங்க. எதிர்த்து எந்த காலம் இருந்தாலும் உடனே கை தள்ளுவா இருக்கும், வெட்டிடுவான். எந்த அளவுக்கு சொன்னா, உமரை கண்டு ஷைத்தான் விரண்டு விடுவான். உமரை கண்டு ஷைத்தான் விரண்டு விடுவான். அந்த அளவுக்கு உமரவியல் ஈமான் உறுதியாயிருச்சு. ஈமான்ல ரொம்ப ரொம்ப கலிமா சொன்ன பின்னாடி அவங்க முழு வாழ்க்கை அல்லாஹ் சொல்றாங்க, உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, நீங்க முழுமையான முஸ்லீமாக ஆயிரம் அல்லாஹ் சொல்றாங்க. உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, நீ முழுமையான முஸ்லீம் ஆயிரம். பேருக்கு முஸ்லீம் அல்ல, முழுமையான முஸ்லீம். எந்த கோலத்திலையும் அல்லாஹ்வுக்கு என்ன நம்முடைய வாழ்க்கை இருக்கு. என்னங்க, மக்களுக்காக வேண்டி தொப்பி போட்டுக்கிறது, மக்களுக்காக தாடி வச்சுக்கிறது, மக்களுக்காக நம்முடைய கோலங்களை மாற்றிக்கிறது, அப்படி இருக்கக்கூடாது. நம்முடைய தாடி லில்லாவுக்காக வேண்டி, நம்முடைய தொப்பி அல்லாவுக்காக வேண்டி, நம்முடைய கோலங்கள் அல்லாவுக்காக வேண்டி. அது எந்த நாட்டுக்கு போனாலும் கிறிஸ்டின் வாழக்கூடிய நாடாக இருக்கட்டும், காஃபிர்கள் வன்காஃபிர்கள் வாழக்கூடிய நாடாக இருக்கட்டும், பிஜேபி வாழக்கூடிய இடமா இருந்தாலும் சரி, நாம நம்ம கோலத்தில் போகணும், பார்த்துக்கணும். நான் அல்லாவுக்காக தான் நான் இருக்கிறேன். அந்த வாழ்க்கை தானே உண்மையான வாழ்க்கை. இது குரு ஃபிஸ்ஸில்மி காஃபா. மனிதனுக்கு வாழக்கூடிய வாழ்க்கை அல்ல, மனிதனுடைய சந்தோஷத்துக்கு அல்ல. அல்லாஹ் சந்தோஷம் பண்ண முடியும், அல்லாஹ் நம்ம சந்தோஷம் பண்ணணும். அப்படிப்பட்ட வாழ்க்கை
உமர் ரலியல்லாஹு வாழ்ந்தாங்க. அல்லாஹ் உமர் ரலியல்லாஹுவுக்கு ஜனாதிபதி பொறுப்பை கொடுத்தான். மதீனால ஜனாதிபதி பொறுப்பு கொடுத்தாங்க. அந்த பொறுப்பை ஏற்ற பின்னாடி அவர்கிட்ட அழுக யாருதான் நீ பொறுப்பு கொடுத்துட்ட, எனக்கு இந்த பொறுப்பை நான் சரியாக நிறைவேற்றணும், இல்லை நாளைக்கு நீ குடிச்சிருவேன். குல்லுக்கும் ராயின் குல்லுக்கும் மஸ்கூலும் அன் ரஹியத்தை பெருமானா ஸல்லல்லாஹு சொன்னாங்க. நீங்கள் தான் வீட்டுடைய தலைவர்கள், நாளைக்கு வீட்டுடைய பிரச்சனை உங்கள்கிட்ட தான் கேட்கப்படும், உங்கள்கிட்ட தான் கேட்கப்படும் சொன்னாங்க. இப்போ நம்ம வீட்டுடைய தலைவர்ல நாளைக்கு நம்முடைய மனைவி பற்றி, பிள்ளை பற்றி, மருமகளை பற்றி எல்லாம் நம்மள்கிட்ட தான் கேட்கப்படும். நாம் சரியா இருக்கணும். ஒரு தடவை ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு சஹாபி வர்றாங்க. ஒரு சஹாபி வந்தாங்க, வந்து யா ரசூலுல்லாஹ், எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப சிரமம் வாழ்க்கையில், ஏதாவது உதவி செய்யுங்களேன் அப்படிங்கிறாங்க. அப்போ தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்த்து உஸ்மான் இல்லாத வீடு. உஸ்மான் யாருங்க? ரசூலுல்லாஹின் மருமகன். நாமள இருந்தால் மருமகன் வீடு காமிக்குமா? உள்ள நல்லா இருக்கணும். சும்மா மருமகன் வந்து சும்மா கொடுத்துக்கிட்டே இருந்தால் அது என்ன ஆகுது, பிள்ளையோட வாழ்க்கை என்ன ஆகுது? அதனால நம்ம காமிக்க மாட்டோம், வேற யாருக்கிட்டே காமிக்கிட்டுருவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸ்மான் இல்லாத வீட்டை காமிச்சாங்க. அங்கே போங்க, ரசூலுல்லாஹ் அனுப்பிச்சாங்கன்னு சொல்லுங்க. அங்கே போகிறாங்க. அந்த சஹாபி போய் கதவை தட்டுறான்னு போனால் உள்ள கடுமையான சண்டை இருக்கு. சண்டைன்னு என்ன? மனைவி திட்டிட்டு இருக்காங்க. உஸ்மான் ரலியல்லாஹு மனைவி யாருங்க? ரசூலுல்லாஹ் மகள். ரசூலுல்லாஹ்வுடைய மகளை திட்டிட்டு இருக்காங்க உஸ்மான் ரலியல்லாஹு. என்ன திட்டுறா, எதுக்கு திட்டுறாங்கன்னு அங்கே அப்படியே காதாழ்த்து கேட்குறாரு. காதாழ்த்து கேட்டால் அந்த காலத்தில் என்ன லைட் தானே, அந்த திரி கொஞ்சம் அதிகமாக எரிச்சிட்டாங்க. திரி கொஞ்சம் அதிகமாக எரிச்சிட்டாங்கன்னா அதுக்காகவே திட்டு. அப்புறம் போன சார் நினைச்சாரு, இந்த லைட் திரி கொஞ்சம் அதிகமாக எரிச்சதுக்கு எவ்வளோ போய் திட்டுன்னு சொன்னால் நம்ம தேவை விட்டு நடக்குமா அப்படின்னு சொல்லி திரும்பிட்டான். திரும்பி ஒரு 10 எட்டு வச்சுட்டான். அப்புறம் யோசனை வச்சான், அல்லாஹ் ரசூலை வச்சுட்டாங்க. நாளைக்கு அந்த ரசூலா கேட்பாங்க, போனேப்பானே கேட்பாங்க, இல்லை இந்த விஷயத்தை சொன்னால் கோவப்படுவாங்க. அதனால் உட்காந்துட்டார். உட்காந்து சத்தம்லாம் அமைதியாகிடுச்சு. கொஞ்ச நேரத்தில் இந்த திட்டதெல்லாம் கம்மியாகிடுச்சு. அமைதியானோடனே ஒரு லேசை கதவை தட்டுறாரு. மண்கரான்பா, யார் கதவை தட்டுறதுன்னு உள்ளது சண்டை வருது. ஆனால் சஹாபி, நான் சஹாபி. உஸ்மான் ரலியல்லாஹு வந்து கதவை திறக்கிறாங்க. கதவை திறந்தோடனே குமுறோடு சந்தோஷமாக சிரிச்சு முகத்தோட வந்து வாங்க அப்படின்ட்டு வரவேற்றாங்க. உள்ள வாங்க, உட்காருங்க, என்ன விஷயம் வந்திருக்கீங்க? இல்லை எனக்கு இந்த தேவை, கஷ்டமான சூழ்நிலை எனக்கு, ரசூலுல்லாஹ்ட்ட வந்தேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு காமிச்சாங்க, இங்கே உஸ்மான்கிட்ட போகணும்னு அப்படிங்க. சரி தெரியுங்க. உள்ளே போனாங்க. பெரிய பணக்கட்டு நிறைய ஒரு பையில போட்டு கொண்டு கொடுக்குறாங்க. அப்படியே தகையூராயிட்டார். இதை வாங்கிட்டு என்னடா இவ்வளோ பணம், இப்போ இதை கேட்டாங்க, உங்க தேவை பத்துமா இல்லை வேணுமா? இல்லை இல்லை, எனக்கு என்னுடைய தேவைக்கு மிஞ்சிய பணம். ஆனால் நான் வந்த பொழுது நீங்கள் ரசூலுல்லாஹ் மகளை திட்டையும் வாருங்க பாப்பா, ஒரு சின்ன ஒரு லைட்டு திரி எரிச்சதுக்கே இவ்வளோ திட்டுன்னு சொன்னால் நம்முடைய தேவை நிறைவேறுவான்னு நினைச்சேன். ஆனால் இவ்வளோ பணத்தை கொடுக்குறீங்க. அப்பதான் உஸ்மான் இதை சொன்னாங்கன்னா, என்னுடைய மனைவி தான், அந்த லைட்டு திரி எவ்வளோ எரிக்கணுமோ அந்த அளவுக்கு எரிக்கணும். அதுக்கு மேலே எரிச்சா நான் இஸ்ராஃப், நாளைக்கு அந்த கட்டி கேட்பான். ஏன் உன்னுடைய மனைவி கட்டிக்கிட்டே அந்த கேட்பான். இப்போ நான் தான் பதில் சொல்லி ஆகணும். ஆனால் இப்போ நான் உங்களுக்கு கொடுக்குறேன் பார்த்தீங்களா, இது அல்லாஹ்வுக்காக கொடுக்குறேன். மம்மா துக்கத்தி முடிய அவசியம் என் கையில் எதுவும் தரலாம். எதெல்லாம் என் ஹயாத்தில் அல்லாஹ்வுக்காக கொடுக்குறேனோ அல்லாட்ட பெற்றுக்குவேன், அல்லாஹ் எனக்கு கொடுத்துருவோம் அப்படின்னு சொன்னாங்க உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. அப்போ நாம் வாழ்க்கையில் நம்ம என்ன செய்யணும்? வீண் வரையும் செய்வதாக இருந்தால் மனைவியை கணவன் கண்டிக்க வேண்டும், கணவனை மனைவி கண்டிக்கணும். மனைவிக்கும் பொறுப்பு இருக்குதுங்க. அதுக்காண்டி இஷ்டத்துக்கெல்லாம் செலவழிச்சுட்டே இருந்தால் மனைவி பார்க்காம இருந்தால் குடும்பம் என்ன ஆகும்? மனைவி சொல்லணும், ஏங்க இப்படிலாம் செலவழிக்காதீங்க, இது முறை இல்லைங்க.
நாளைக்கு என் பிள்ளைக்கு வேணும், அளவான முறையில் செலவழிங்க. மனைவியும் சொல்லணும், கணவனும் சொல்லணும், பிள்ளைக்கும் அந்த உபதேசத்தை செய்யணும். புரிஞ்சுக்கணும். அதனால நாம் எந்த அளவுக்கு சரியான முறையில் இருக்கிறோமோ நாம் தப்பிச்சுக்கலாம். உமரது இருந்தால் அல்லாட்டி கேட்டது அதான். உமரது இருந்தால் ஆட்சிக்கு வந்த உடனே முதல்ல அவங்க செஞ்ச வேலை என்னன்னா, மதீனாவை பார்த்தாங்க. மதீனாவை பார்த்தா இரவு நேரத்தில் ஒரு பக்கம் கொள்ளைக்காரர்கள் நிறைய இருக்கிறாங்க. ஒவ்வொரு வீடாக இறங்கி கொள்ளடிக்கிற வேலை. எப்போ பார்த்தாலும் திருட்டு தான் திருட்டு. ஒரு பக்கம் ஜினா, ஒரு பக்கம் கொலை, இப்படி எல்லாம் நிறைய வழிஞ்சுகள் முறையெல்லாம் பார்த்தாங்க. எல்லாம் நமக்கு ஆட்சி கொடுத்துட்டான், நம்ம இதெல்லாம் சரி பண்ணாட்டி நாளைக்கு எல்லாம் நம்ம பிடிச்சிருவான்னு சொல்லி பகலெல்லாம் ஆட்சி செய்வாங்க, இரவெல்லாம் மாறுவேடம் போட்டு ஒரே சுற்றுவாங்க. சுற்றி எவையுமே தவறு செய்கிறாங்க பிடிச்சி கொடுத்துருவாங்க. மறுநாள் தண்டனை கொடுப்பாங்க. முறையில் இப்படி கொடுத்து 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 எந்த திருடனும் இல்லை மதீனால, எந்த கெட்ட செயல் செய்கிற ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, எந்த கொலை செய்யறனும் இல்லை, எந்த தவறும் இல்லை. மதீனா இப்போ சுத்தமாக இருக்கு. எல்லா மக்களும் பயந்து மாறிட்டாங்க. எல்லா மக்களுடைய உள்ளத்திலும் ஈமான் வந்துருச்சு. எல்லாம் பயப்படக்கூடிய நிலம் வந்துருச்சு. 10 ஆண்டு முடிச்சு. 10 ஆண்டு முடிச்சு. அப்போ உமரது என்றால் ஒரு இடத்துக்கு போகிறாங்க. போன உடனே ஒருத்தன் ஒரு ஆடு வச்சுருக்கான். இடையில் வலியமான பையன். அவன்கிட்ட கேட்குறாங்க, இந்த ஆடு எத்தனை ஆடு இருக்கு? 100 ஆடு இருக்கு. 100 ஆடு நீ மேய்க்கிறியே, உனக்கு எவ்வளோ சம்பளம் தராங்க? இவ்வளோ கொடுக்குறாங்க. இது ரொம்ப கம்மியான சம்பளமாக இருக்குது. முதலில் சொன்னாங்க, ரொம்ப கம்மியான சம்பளமாக இருக்குது. இதை வச்சுதாங்க நான் குடும்பத்தை ஓட்டிக்கிறேன், ஒரு வழி இல்லை, இவ்வளோ தான் தர்றாங்க. ஆனால் ஜனாதிபதியும் தெரியாது, அதவனுக்கு முறையில் தான் தெரியாது. முறையில் ஒரு வார்த்தை சும்மா சோதிக்கிறாங்க. சரி ஒன்று செய், 2 ஆட்டை கொடுத்துருேன், 2 ஆட்டை கொடுத்துரு, நான் நல்ல ஒரு தொகை உனக்கு தரேன். அந்த தொகை வாங்கி கொண்டு போய் உன்னுடைய மனைவி மக்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடு, வேணுங்கிற பொருள் வாங்கி கொடு, சந்தோஷமாகி. ஆனால் உன் முதலாளி கேட்பான், 100 ஆட்டில் 2 ஆடு குறைஞ்சி 92 தான் இருக்குதுன்னு கேட்பான். ஓனாய் பிடிச்சி போயிட்டு சொல்லி, காடுகளுக்கு ஓனாய் வர்றது சகஜம், அவனுக்கு தெரியும் ஓனாய் பிடிக்கணும். அப்போ ஒன்றும் சொல்ல மாட்டான், அப்படி செஞ்சுக்கிட்டு முறையில்தான் கேட்குறாங்க, சோதிக்கிறாங்க, என்ன அவன் சொல்லுவான். அப்போ தான் அவன் சொன்னான், நான் என்னுடைய எஜமானுடைய கண்ணை நான் மறைச்சிடலாம், எஜமான நான் ஏமாத்திடலாம், எஜமான ஒத்துக்குவான். ஐநல்லா, அல்லாஹ் எங்கே போயிட்டான்? அல்லாஹ்வுடைய கண்ணை மறைக்க முடியுமா? அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கான்ல, அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கிறான். அவனை நான் என்ன செய்ய முடியாது, அவனை நான் மறைக்க முடியாது, அவனை ஏமாற்ற முடியாது. ஐநல்லா அப்படியே சொன்ன உடனே உமரது சுஜூர் அழுதாங்க. யாருலாம் நீ என்னுடைய ஆட்சியில இந்த ஒரு இடையினு கூட தக்குவா அப்படி கொடுத்துட்டியே, இடையினு கூட தக்குவா கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு அவங்க அல்லாஹ் கண்டான். அப்படி நம்முடைய கடமை என்னங்க, அல்லாட்ட அழுகும். நல்லா என் மனைவிக்கு தக்குவா கொடு, என் பிள்ளைக்கு தக்குவா கொடு, எனக்கு நீ தக்குவா கொடு, நான் எந்த நேரம் உன்னை பயந்து நான் வாழணும் அப்படின்ட்டு அல்லாட்ட கெஞ்சணும். அப்படிப்பட்ட உன்னதமான வாழ்க்கை தாங்க ஒரு சிறந்த வாழ்க்கை, உண்மையான வாழ்க்கை. அவர்கள்னா சீதவிகள், கொஞ்ச நாள் வாழ்ந்தாலும் உண்மையான வாழ்க்கை வாழ்ந்துட்டு போயிட்டான். அல்லாஹ்வுக்கு வேண்டி வாழ்ந்தாங்க. முகஸ்துதிக்கு, பெருமைக்கு, புகழுக்கு வாழவே இல்லை, அல்லாஹ்வுக்கு. அப்போ அல்லாஹ்வுடைய கடமையை அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. அல்லாஹ் என்ன சொல்கிறானோ அதை ஏற்றுக்கிட்டாங்க. ரலியல்லாஹு அன்ஹு வரது அன்ஹு, அல்லாஹ்வை ஏற்றுக்கிட்டதுனால வரது அன்ஹு அவர்களே அல்லாஹ் ஏற்றுக்கிட்டாங்க, அவர்கள் எல்லாம் பொருந்திக்கிட்டாங்க. அப்போ நம்மளே அல்லாஹ் பொருந்துன்னு சொன்னால் நம்ம அல்லாஹ் எப்படி பிரியப்படுறானோ அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும். அப்படிப்பட்ட வாழ்க்கை தான்
வாழணும். எங்கள் பாபா ராதாவுக்கு வந்து ரெண்டு பிள்ளைங்க, ஒரு பொங்கல் கூட பாபா ஆமப்பூர் ஒன்று பொங்கல். எங்கள் ராதா திண்டுக்கல்ல வந்து கடை வச்சிருந்தார் மளிகைக்கடை. அவர் கேரளா. எங்கள் ராதாவுக்கு சொந்த ஊர் கொடுவாயூர், பாலக்காட்டு மக்கள். இங்கே வந்து சோழத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் ராதிமா வந்து பெரிய உஸ்தாது. சூலபத்தில் ஓதாதது யாருமே இல்லை ராதிமாட்ட. கடைசி எங்கள் பாபாவுக்கு எங்கள் ராதிமாக்கு என்னென்னா, நமக்கு இருந்து ஒரே ஒரு பிள்ளை ஆலிமாக்கு இருக்கணும் அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு ஆசை. அவங்க எப்போ பார்த்தாலும் நீ பார்த்து தான் இருப்பாங்க. எங்கே ராதாக்கு என்ன ஆலிமா கூடாது. ஆலிமாக்குனா இவர் என்ன செய்வார், எல்லாத்துலேயும் கையெழுத்துவார். அதனால் நம்ம கடை இருக்குது, கடையில் போட்டு பெரிய வியாபாரம் வைக்கணும்னு அவங்களுக்கு ஆசை. இப்போ எங்கள் ராதிமான செஞ்சாங்க, பாபாவை மதுசா ஈசத்துக்கு அமைச்சிட்டாங்க, பெரிய ஓரத்துக்கு. உடனே கோவம் வந்துச்சு. நான் சொல்லி நீ கேட்கலையே, நீ ஓத அமைச்சிட்டே. அப்போ நான் அவர்கிட்ட கோவிச்சுட்டு போயிட்டேன். ராதா கோவிச்சுட்டு விட்டு போயிட்டார். எங்கள் ராஜிமாவுக்கு ஒரு ஆம்புக்குள்ள ஒரு பொம்புள்ள தான், வேறு யாருமே இல்லை. கடைசி என்ன செஞ்சாங்க, பிள்ளைகளுக்கு ஓதி கொடுத்து ஏதோ வர வருமானத்தை வச்சு பிள்ளைகளை. அப்போ எங்கள் மாமா என்ன செய்வாங்க, அங்கே ஓதிட்டு அரபி எடுத்துட்டு போவாங்க. மகதுமையாக வெள்ளிக்கிழமை ஒரு நாள் அதிகம் தாயாரை போய் பார்க்க போகணும். காலையில் சுகு தோற்று அடுத்த உஸ்தாதத்தை கேட்டு நான் போயிட்டு வரேன்னு போவோம். ஒரு சட்டை ஒரு வயசுல போட்டுப்பாங்க. அதான் அவங்கள்ட்ட நேராக சூளப்புறம் போவாங்க. பள்ளியில் கையில் ஒரு துண்டு வச்சுருப்பாங்க. துண்டை கட்டிக்கிட்டு அந்த சட்டையும் வச்சுட்டு துவைச்சி நாங்கள் காய வைப்பாங்க. காய்ஞ்ச உடனே குளிச்சுட்டு மறுபடியும் அந்த சட்டை வைக்க கொடுத்துக்கிட்டு நேராக தாயாரை பார்க்க போவாங்க. தாயாரை போய் பார்த்துட்டு ஜும்மா தொழுது சாப்பிட்டு நடந்து இங்கே வந்துடுவாங்க. பஸ்ஸில் கூட கொடுத்து காசு இல்லை. இங்கேருந்து நடந்து சூளப்புறம் போவாங்க, 14 கிலோமீட்டரு. அங்கேருந்து நடந்து இங்கே வந்துடுவாங்க. கடைசி இங்கே ஓதி முடிச்சுட்டு மறுபடியும் பாக்கெட்டு போகணும். பாக்கெட் போகிறது அதிகமாக தான், ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை. அங்கே பாக்கெட்டில் ஓதி முடித்தாங்க. ஓதி முடிச்சுட்டு வந்தாங்க. சின்னதாராவத்தில் 3 வருஷம் இமாமா இருந்தாங்க. சின்னதாராவத்தில் இங்கே சின்னதாராவத்தில். அப்புறம் என்ன செஞ்சாங்க, அங்கே சின்னதாரத்தில் கோஷா இருக்கார். இப்போ எங்கள் ராலிமா வந்து சரி மகி படித்து 3 வருஷமாச்சு. ஆலிமாயி பொண்ணு பார்த்துட்டாங்க. ஒரு சொந்தத்திலேயே போய் இருந்தான பொண்ணு பார்த்துட்டாங்க. இப்போ கல்யாணம். அப்போ சின்னதாரத்துக்காரன் வந்து கல்யாணத்துக்கு வந்து 101 ரூபா மொய் வச்சாங்க அந்த காலத்தில். ஆமாம், 101 ரூபா மொய் வச்சாங்க. ஆனால் சரித்தவங்க கல்யாணம் முடிச்சு பிள்ளைங்க நீ மனைவியோடு இங்கே வந்துடணும். சரி, கல்யாணம் முடிச்சு 1 மாதத்தில் எங்கள் ராதிமா சொன்னாங்க, அம்மா வந்து அங்கே கோர்ஸெல்லாம் இருக்காதும்மா, என்ன சேர்த்து கூட்டு போடணுமா. வேணாம் தான், இங்கே இருக்கிற மனைவி நீ மட்டும் போயிட்டு வந்து நீயும் அங்கே. இவங்க 1 மாதம் சேர்த்து போனாங்க. அவங்க கேட்டாங்க, ஏன் குடும்பத்தை கூப்பிட்டு வரல. இல்லை அம்மா வேணான்ட்டாங்க. அம்மா வேணான்ட்டா போங்க, இங்கே வரக்கூடாது. ஊருக்கு வந்துட்டாங்க. ஊருக்கு வந்து 4 நாளில் அந்த ஜமாத்து வந்துருச்சு. ஜமாத்து சிரமப்பட்டு வாழ்ந்தாலும் கூட எல்லா பிள்ளைகளும் ஆடி பார்க்கணுங்கிற ஒரு உறுதியை வந்துருச்சு. எல்லா பிள்ளைகளும் ஒரு ஆடி பார்க்கணும், அந்த தாயுடைய அந்த எண்ணம் பிள்ளைக்கு வந்துருச்சு. தாயுடைய எண்ணம் பெரிய தப்பாதாரிகள் ஆதிமா படுத்த படம் ரோஸ் கலர் இருக்கும். என் பாவ பெரிய பிள்ளை மாமா இருந்தாங்க. ஆனால் சின்ன பிள்ளை ஒரு மாதிரி சின்ன பிள்ளையா இருக்கும்போது நான் பார்ப்பேன். மதுரை விஷா பையன் மதுரை போனான்னா மதுரை விஷா தொழுவிச்சுட்டு வருவாங்க. அப்போ போகும்போது அம்மா நான் போய் தொழுவைக்கு போகிறோம்மா சொல்லிட்டு போவாங்க. தாய்கிட்ட கட்டல் தான் படுத்துப்பாங்க, கைத்து கட்டல். அப்போ தொழு வச்சுட்டு வருவாங்க. வந்த பின்னாடி ஃபஸ்ட்டு வந்தவொடனே அம்மாவுடைய காலை தூக்கி அப்படியே முத்தம் விட்டு அப்புறம் தான் என்ன செய்வாங்க, அம்மா சலா சொல்லிட்டு போய் ட்ரெஸ்ஸு கட்டுவாங்க. அந்த தாயை கடைசி வரைக்கும் அந்த அளவுக்கு கண்ணியம் செலுத்தினாங்க. அந்த பிள்ளைகள் எல்லாம் வந்து என்ன செஞ்சான், ஆடி மாட்டான். நம்முடைய எண்ணம் தான் மெயின். நம்ம அம்மாவும் பின்னியா நம்முடைய எண்ணம் சரியா இருக்கா, எல்லாம் சரியா இருக்கு.